Hi viewers, welcome back to my channel Sauce and Spices. நான் Mrs. Shanthini YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம சீஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும். புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து நம்ம பிஸ்கெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் பண்ண போகிறோம். ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் வேணும் நம்மளுக்கு. அப்புறமா வந்து இந்த க்ரீம், அதாவது குக்கி பட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்புறமா வந்து க்ரீம் சீஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இது தேவை. இப்போ நீங்கள் பிஸ்கெட்டாக வச்சுருப்பீங்க, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு மிக்சிலையோ எதுலையாவது போட்டு பொடி பண்ணிக்கோங்க நல்லா. எனக்கு வந்து இந்த மாதிரி பொடி பண்ணியே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்ல பிஸ்கெட்டாக இங்கே நம்ம இதுக்கு ஈக்குவலாக வந்து மில்க் பிக்கீஸ் நான் சொல்லுவேன், அதே போல் தான் இருக்கும் இந்த பிஸ்கெட்டுடைய டேஸ்ட்டும். ஸோ வந்து அந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டான பிஸ்கெட்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து போட்டு நல்லா க்ரம்பிள் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் வந்து பட்டர் ஊற்றுறேன். இதுக்கு பட்டர் ஊற்றி நம்ம அது வந்து எப்படின்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதுக்கப்புறமா நான் அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ தூரம் இருக்கணும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு பட்டர் ஊற்றினா போதும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேவைப்படும் உங்களுக்கு பட்டர். அவ்வளவுதான். அதை மெல்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டால் கூட இதில் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்து போட்டு ஒரு தட்டில் நீங்கள் கொட்டினீங்கன்னா அது அப்படியே நிற்கணும், அந்த அளவு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் பேஸில் வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். போட்டு இப்போ நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து ஃபுல்லாக நான் வந்து இந்த உருகுன பட்டர்லேயே கொஞ்சம் பட்டர் பேப்பர் போட்டு ஃபுல்லாக தடவி விட்டுறேன் பட்டரை. இப்போ நம்ம நல்லா அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடணும் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிண்ணோ இல்லைன்னா வந்து கிளாஸ் அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிறத வச்சு கூட நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அது பண்ணிவிட்டு நல்லா அது செட் ஆகணும், அதுக்காக தான் நம்ம நல்லா அழுத்தி விடுறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம பண்ணுறது. நல்லா செட் பண்ணிட்டு நம்ம செகண்ட் லேயர் பண்ணுற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். மூடி இது கொஞ்சம் செட் ஆகட்டும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நீங்கள் என்ன பிஸ்கெட்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், பட் அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வந்து ரொம்ப மைல்டான பிஸ்கெட் எடுக்காதீங்க, நல்லா ஸ்வீட்டான பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். செகண்ட் லேயர் அதுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம். செகண்ட் லேயருக்கு வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அதனால தான் நம்ம ஹெவி க்ரீம் எடுக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து கேக் மிக்சரால் நல்லா பீட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணி அதெல்லாம் ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து ஆரம்பிங்க, எடுத்தோன்னே ஹை ஸ்பீடுக்கு போயிடாதீங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு திரிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மெதுவாக ஃபஸ்ட்டு நீங்கள் லோலேருந்து தான் மீடியம் டு ஹை போகணும். எடுத்தோன்னே நீங்கள் மீடியமோ ஹையோ போனீங்கன்னா அப்படியே திரிஞ்சு தண்ணி ஆகிடும் இது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது நல்லா இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரெடி பண்ணிவிட்டா கொஞ்சம் ஓரத்தில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுலில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கி பட்டர், அதுவும் இந்த க்ரீம் சீஸ் வந்து என்ன பிராண்டு கிடைக்குதோ வாங்கிக்கோங்க, நல்ல பிராண்டாக பார்த்துக்கோங்க. ஸோ க்ரீம் சீஸ் அண்ட் குக்கி பட்டர் ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ நான். எனக்கு வந்து இந்த பிஸ்கெட் பிராண்ட்லேயே வந்து குக்கி பட்டர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பட்டர் கிடைக்குதோ, குக்கி பட்டர் கிடைக்குதோ, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஈவன் நம்ம பீனட்டில் கூட பட்டர் வருது, பீனட் பட்டர். ஸோ அந்த மாதிரி எனி குக்கி பட்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் இது ரெண்டுத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். க்ரீம் சீஸ் இருக்கு இல்லையா, ஸோ க்ரீம் சீஸும் இந்த பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிபியில் வந்து நம்ம வந்து எக்கே ஆட் பண்ணலை, ரொம்ப நல்லா வரும். எக் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு 5 to 7 minutes கிட்ட ஆகும், அவ்வளவுதான். நம்மளுக்கு அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பேச்சுலாலேயே மிக்ஸ் பண்ணுறேன் நான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிக்சர் தேவை கிடையாது, நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி, அவ்வளவுதான். இதுக்கு வந்து நம்ம போட போகிறது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம கேக் பேஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இது ரெடி ஆகிறதுக்குள்ளே அது வந்து ஓரளவுக்கு செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் நேரம். அப்படி இல்லை நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு விட்டுருங்க. ஒரு நாள் விட்டால் கூட ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா செட் ஆகிட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது கண்டிப்பாக பிடிக்கும். பிகாஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி விடுங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் செய்கிறது எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே எடுக்கிறேன் வெளியில். ஓரம்லாம் நம்ம லேசாக வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுடலாம். லேசாக பண்ணுங்க அந்த மாதிரி. எனக்கு சும்மா நம்ம அந்த ஓரத்தில் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் லேசாக நம்ம எடுத்து விட்டுடலாம். என்னுடைய பேக்கிங் ட்ரே வந்து கிளிப் டைப், ஸோ அதனால் அதை இது பண்ணிட்டாக்கா மேலே இருக்கிறது தனியாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு பாருங்கள், வந்துடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ பீஸ் வேணுமோ கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம 2 days 3 days ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இதே போல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஷீட்லாம் போட்டு மூடணும்னு இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபில்ட்ரு போட்டு மூடினாவே போதும். மேலே இதில் டச் பண்ணாமல் மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஃபில்ட்ரு மாதிரி இருந்துச்சுன்னா மூடினாவே போதும். ஃப்ரிட்ஜில் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். செகண்ட் டே 3rd டேனா கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். பட்டர் பேப்பர்லாம் எடுத்து நல்லா அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த இது அப்படியே நிற்கிது. ஸோ நான் மேலே வந்து சும்மா டெக்கரேஷன் பண்ணுறேன், அது அவங்கவுங்களுடைய இஷ்டம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பிஸ்கெட்டுடைய அந்த க்ரம்பிள்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு சும்மா மேலே சுற்றி டெக்கரேட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து அந்த பட்டர், அந்த பிஸ்கெட்டுடைய பட்டர் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சமாக எடுத்து நான் ஜஸ்ட் மைக்ரோவேவில் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அது மேலே சும்மா நான் டெக்கரேஷன் பண்ணுறேன். ஸோ மேலே இதுக்கப்புறமா பண்ணுறது எல்லாமே அவங்கவுங்களுடைய இஷ்டம்தான். வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான் இது பண்ணுறதெல்லாம். என்ன இருக்கோ உங்ககிட்ட சாக்லேட் இருந்தால் கூட அதை கூட மெல்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இன்னோவேட்டிவ் தான். அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த சீஸ் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அண்ட் இது நீங்கள் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் வேலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் இதில் வந்து சுகர் போடவே இல்லை. சுகர் வேணுங்கிறவங்க செகண்ட் டைம் நம்ம பீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பட்டர் அண்ட் க்ரீம் சீஸ் போட்டு, அப்போ நீங்கள் வந்து மேபி ஒரு 30 grams சுகர் வேணால் போட்டுக்கலாம். பட் நான் போட்டுக்கல, ஏன்னா எனக்கு அந்த ஸ்வீட்டே எனக்கு போதுமாக இருந்துச்சு. பிஸ்கெட்டுடைய ஸ்வீட்டும் அந்த பட்டர் க்ரீம் இந்த பிஸ்கெட்டுடைய பட்டருடைய இதுவும் வந்து எனக்கு ஸ்வீட் எனக்கு இதில் போதுமாக இருந்துச்சு. அதனால் நான் சர்க்கரை யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா அந்த பீட் பண்ணும்போது செகண்ட் டைம் பீட் பண்ணும்போது கொஞ்சமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் சுகர். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு நம்மளுடைய ரெசிபி. நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லா வரும் இது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து என்னுடைய சாஸ் அண்ட் ஸ்பைசஸ் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க. இவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக பார்த்துட்ருக்கிறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக. நம்ம வந்து புதுசாக நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஓகே வியூவர்ஸ், பாய்.